ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில், அதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னெலாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். அதாவது யூடியூபோட விதிமுறைகளை மீறினோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைக்கு 3 ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் நேமுக்கு கூட ஸ்ட்ரைக் வரும். நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று தான் நார்த் இந்தியாவில் ஒரு பிக் யூடியூப் சேனல், அந்த சேனலோட நேமுக்காக ஸ்ட்ரைக்கு வந்து சேனலே டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சேனல் நேம் வைக்கையில் வயலன்ஸாக இருக்கிற மாதிரியோ, இல்லை இந்த வல்கராக இருக்கிற மாதிரியோ, இல்லை மற்ற விஷயங்களோ, இந்த மாதிரியான ஒரு நேஷ்னாலிட்டிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்களோ நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மதம் சார்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேனல் நேமை மேக் பண்ணி வச்சிங்க, சேனல் நேம் சூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு பேசிக்கில், அதாவது ஆரம்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் மேபி போக போக பெரிய பிரச்சனைகள், அதாவது 3 ஸ்ட்ரைக்கு கொடுத்தா தான் சேனல் டெர்மினேட் ஆகும், 3 ஸ்ட்ரைக்கு கொடுத்தா தான் சேனல் டெலீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இம்மீடியட்டாக கூட டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சேனல் நேம் சூஸ் பண்ணையில் ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் ஹெல்ப் பேஜில் போய் சேனல் நேமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் இருக்கும்ல, அதை படித்து பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் நேம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த கில்லர் கேமிங் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய வயலண்ட்டான விஷயங்கள்லாம் வந்து சேனல் நேம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி அதுபடி நீங்கள் சேனல் நேம் மேக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.